உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சேலம் பார்பிக்யூ செய்ய போறேன். இதுதான் சேலம். இந்த மாதிரியே கடையில கிடைக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 வெரைட்டில வருது. தோலோட ஒண்ணு, தோல் இல்லாம ஒண்ணு. ஆனா நம்ம ஊர் மாதிரி ஹெவி மசாலா, அதாவது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, பெப்பர்லாம் போட்டு ஊற வச்சு அந்த மாதிரிலாம் இங்க செய்யறது கிடையாது. இது அப்படியே எடுத்து கிரில்ல போட்டு பார்பிக்யூ பண்ண வேண்டியதுதான். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் இதெல்லாம் லவ் ஸ்கோல்னுவாங்க, நம்ம கறி துண்டு. இதுல தான் நாங்க பார்பிக்யூ செய்யுது. போட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். கிரில்ல இப்போ சாலம போட்டாச்சு. இப்போ முதல்ல கொஞ்சம் லைட்டா மேல உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில், எது உங்களுக்கு டேஸ்ட்டோ அதை போட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளவுதான் வெந்துடும். இப்போ திருப்பி போட்டேன் பாருங்க. அந்த கோடு எப்படி இருக்கு பாருங்க. கிரில்ல வந்த கோடு அதுதான் நம்மளுக்கு மெயினா தேவை. திரும்பவும் கொஞ்சமா அப்படி உப்பு, கொஞ்சம் எண்ணெயை போட்டுறேன். ரெட் ஸ்னாப்பர், சங்கரெல்லாம் வெளியே சிவப்பு கலர்ல இருக்கும். சாலம் அப்படியே கிடையாது. உள்ளதான் பிங்க், ரெட்டு, ஆரஞ்சு கலர். அவ்வளவுதான். கிரில்ல எரிஞ்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், செஞ்சு வச்சு இப்போ சாப்பிட போறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. மசாலா கிசாலா எதுவுமே இல்லை. அப்படியே கிரில்ல போட்டு அப்படியே வறுத்துருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். பர்ஃபெக்ட் டேஸ்ட். நெதர்லாந்துல இது லெக்கர்னுவாங்க. முடிஞ்சா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.